தளபதி இந்த இருவர் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, பாசம், அன்பு, நெல்லை மாவட்டம் முழுவதும் இருக்கிற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் என் மீது கொண்டுள்ள பாசம், குடும்ப பாசம், இந்த மாவட்டத்தில் 42 ஆண்டு கால என் பொது வாழ்வில் நெல்லை மாவட்டத்து மக்கள் என் மீது வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயம், இதை பொறுத்து கொள்ள முடியாமல் என்னை நேரடியாக எதிர்த்து வெற்றி பெற இயலாதவர்கள் சதி திட்டம் தீட்டி அதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தி என் மீது ஒரு களங்கத்தை சுமத்தி ஒரு வழக்கு போட வைத்துள்ளார்கள். இறுதியில் நியாயமும் தர்மமும் தான் வெல்லும். இதுதான் வரலாறு. நீதிமன்றத்தில் நான் களங்கமற்றவன், குற்றமற்றவன், நிரபராதி என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிப்பேன். இந்த 42 ஆண்டு கால பொது வாழ்வில் நெல்லை மாவட்டத்தில் என்னுடைய இயல்பு, என்னுடைய குணாதிசயங்கள், என் நடவடிக்கைகள் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களும் அறிவார்கள். கழக தொண்டர்களும் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு கூட 100 கழக வழக்கறிஞர்கள் தங்கள் பணியை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை ஆஜர்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் என்றாலே நான் களங்கமற்றவன் என்று அவர்கள் மனதார நம்புகிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இவ்வளவு 100க்கும் மேற்பட்ட கழக வழக்கறிஞர்கள் எனக்காக நீதிமன்றம் வந்திருக்கிறார்கள். கழக தலைமையும் என் மீது பெருநம்பிக்கை கொண்டிருக்கிற என்னுடைய வழிகாட்டி தளபதியும் பல வழிகளிலே விசாரித்து உண்மைகளை தெரிந்த பிறகுதான் இதற்கு காரணமாக இருந்து இந்த பழியை சுமத்திய துறைகள் மீது இன்றைக்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். நான் யாருக்கும் தீங்கே நினைக்காதவன். இந்த 42 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே உள்ள வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டத்திலே எந்த மக்களும் ஒரு சொட்டு கண்ணீர் என்னால் சிந்தக்கூடாது என்பதிலே நான் எச்சரிக்கையாக பணியாற்றி வருபவன். 65 வயதை தாண்டி 3 பேத்திகளுக்கு திருமண வயதை எட்டியிருக்கிற நிலையில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நோய்வாய்ப்பட்டிருக்கிற என்னை இவ்வளவு பெரிய களங்கத்தை சுமத்தி என்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு நிச்சயமாக நீதிமன்றத்திலே இந்த நியாயங்களெல்லாம் வெல்லும் என்கிற மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்கிறது. திட்டமிட்டு இந்த செய்த பொய் பிரச்சாரத்தை கழக தொண்டர்களே முறியடிப்பார்கள். கழக தலைமை என்னை முழுமையாக புரிந்திருக்கிறது. என்னால் இந்த கழகத்திற்கு ஒரு கடுகு முனை அளவுக்கு இழுக்கு வரும் என்று சொன்னால் என் உயிரை துறப்பேனே தவிர அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.